வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 10th சயின்ஸ் புக் பேக் லெசன் 4க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 3 லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 4வது லெசன் என்னன்னு பார்த்தோம்னா மின்னோட்டவியல். ஸோ அதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஸோ இதில் சரியானது வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். செகண்ட் ஒன்று, மின்தடையின் எஸ்ஐ அலகு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன்று, மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? ஓகேங்களா? இது வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின். எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம்ஸில் வந்து இது வந்து ரொம்ப டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மின்தடையின் எஸ்ஐ அலகு வந்து ஓம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், மின்னோட்டத்துக்கான எஸ்ஐ அலகு வந்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தேர்டு கொஸ்டின், ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? ஓகேவா? ஸோ ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா, சாவி மூடியிருக்கும்போது மின்சுற்றின் சுற்றுப்பாதை மூடி விடுகிறது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. அடுத்து 4வது கொஸ்டின், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா மின் ஆற்றலுக்கான அலகு தான் வந்து கிலோவாட். அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை வந்து நிரப்புக. ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஷ் பாய்ந்து செல்லாது. ஸோ மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. அடுத்து செகண்டு, மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் டேஷ் மின்தடை. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா மின்தடை. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை ஆகும். தேர்டு ஒன்று, வீடுகளில் டேஷ் மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து ரொம்ப டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பக்க இணைப்பா தொடர் இணைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் சுற்று என்னென்னு பார்த்தோன்னா பக்க இணைப்பு. ஸோ வீடு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஷார்ட்கட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின், டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின் திறன் ஆகும். ஸோ மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு, இதோட பெருக்கல் பலன் தான் மின் திறன். அடுத்து 5வது கொஸ்டின், எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு. ஓகேவா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சரியா தவறா. ஃபஸ்ட்டு வந்து, திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது. ஸோ திறன் மற்றும் மின்னழுத்தம் கிடையாது, மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் அதுக்கான தொடர்பை தான் ஓம் விதி வந்து விளக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தவறு. சரியான ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து செகண்ட் ஒன்று, வீட்டு உபயோக மின்சாதனங்களில் குறுக்கு தடச்சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்துவது மின் சுற்று உடைப்பி. ஸோ செகண்ட் ஒன்று வந்து சரியானது தான். அடுத்து தேர்டு ஒன்று, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து கூலும் கிடையாது, ஆம்பியர் தான். அடுத்து 4வது, ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது டேஷ் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். ஸோ 1000 கிலோவாட்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. 1 கிலோவாட் மணிக்கு தான் வந்து சமமாக இருக்கும். அடுத்து 5வது கொஸ்டின், 3 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து குறைவாக வந்து இருக்காது, ஹையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 5வது வந்து தவறாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பொறுத்துக. ஸோ மின்னோட்டம் அதுக்கான அலகு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாட்டுக்கு வோல்ட், மின்தடை எண் வந்து ஓம் மீட்டர், மின் திறனுக்கு வந்து வாட், மின்னாற்றலுக்கான அலகு வந்து ஜூல். ஓகேவா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இது அப்படியே கூட வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கூற்றுக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, உலோக பரப்புடைய மின்கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பொருத்தப்பட்டு இருக்கும். காரணம், இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியானது. அடுத்து செகண்ட் ஒன்று, மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும். கூற்று இது. அடுத்து காரணம் பார்த்தோன்னா, உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும். ஸோ இது வந்து காரணம். ஸோ இதுக்கு வந்து கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து, எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது. ஓகேவா? ஸோ எல்இடி விளக்குகள் வந்து ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம் பார்த்தோம்னா, எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும்
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ கூற்று காரணம் வந்து ரெண்டுமே வந்து சரி. மேலும் வந்து காரணம் வந்து கூற்றுருக்கு வந்து சரியான வந்து விளக்கம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து டோட்டலாக நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.